சம்மந்தி, நான் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சம்மந்தி. என்ன சம்மந்தி பண்றது, பெத்துட்டோம், நாம தான் இறங்கி போனோம். நீங்க எதுக்கு இறங்கணும்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், நீங்க எதுக்கு இறங்கணுங்கிற? அதுவும் இந்த அழகர் மாதிரி ஒருத்தனை பெத்துப்புட்டு நீங்க எதுக்கு இறங்கணுங்கிற? ஏன் சம்மந்தி, இம்புட்டு நாள் எப்படி கெத்தா இருந்தீங்க, அந்த கெத்தை விட்டு கொடுக்கலாமா? நீங்க அதே கெத்துல அப்படியே இருக்க வேண்டாமா? என்னதான் இருந்தாலும் நீங்க வந்துடக் கூடாது சம்மந்தி. அதுல எனக்கு வருத்தம் தான். அதான் வந்தாச்சு, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, விடுங்களேன். ஏன் சம்மந்தி, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க குணத்துக்கு எப்படி இத்தனை வருஷமா இந்த அழகர் பையில விட்டு வச்சிருந்தீங்க? நானா இருந்தேன்னு வைங்க, எங்க நேரத்துக்கு நாடு கடத்திருப்பேன். சம்மந்தி விடுங்க, எதுக்கு அவனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? மனசு ஆற மாட்டேங்குது சம்மந்தி. இங்க இருங்க சம்மந்தி, அந்த பொறுக்கி பயலால உங்க நிம்மதியும் போச்சு, ஏன் நிம்மதியும் போச்சு. டேய், என்ன பொறுக்கி கிரிக்கின்னு சொல்லிட்டு இருக்க? இன்னொரு தடவை மகனை பத்தி பேசின உடம்புல தலை இருக்காது சொல்லிட்டு. என்னடா என்ன பாக்குற? நீ இந்த வீட்டுல அடிக்கிற கூத்தலாம் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? என் மகனுடைய குணம் தெரியாம இருக்க. ஏதோ அந்த ஆதி பையன் சொன்னனால என் மகன் உயிரோட விட்டு வச்சிருக்கான். இல்லாட்டி என் மகன் உன்னை அடிச்சா கொண்டிருப்பான் தெரியுமா? டேய் டேய், உன்னை பத்திலாம் எப்போ எனக்கு தெரியும்டா. சரி, ஏதோ கோவத்துலதான் அப்படி இருக்குன்னு நானும் பேசாம இருந்துட்டு இருந்தேன். இப்ப என்னடானா ஏன் முன்னாடி என் மகனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கியா? இதா பாரு, ஒழுங்கா இருந்து பொழைக்கிற வழிய பாரு, புரியுதா? நான் அழகர் மாதிரிலாம் எவன் பேச்சு நான் கேட்க மாட்டேன். அருவாளை எடுத்தேன், தலை வேற முண்டா வேறன்னு ரெண்டு கீழே கிடக்கும். இத பாரு சம்மந்தி, நாமளா வயசுல மூத்தவங்க. சின்ன பசங்க தப்பு பண்ணா அது சரி பண்ணி கூடவே கூட்டிட்டு போகணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு மேல நம்ம தப்பு பண்ணக்கூடாது. பெத்தவங்க பெத்தவங்களா நடந்துக்கிட்டாதான் பிள்ளைங்க பிள்ளைங்களா நடந்துக்குவாங்க, புரியுதா? நீ பெரிய மனுஷனா நடந்துக்கலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாவது நடந்துக்கா. என்ன சம்பந்திங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன சம்பந்தியம்மா, எங்க போனீங்க? ஆளைய காணோம். அது சின்னவ வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் உடனே கிளம்பி வந்துட்டேன். அண்ணே வாங்க, நீ சாப்பிடலாம், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஏங்க சம்பந்தியா ஒரு மாதிரியா இருக்காரு? அதைய புரிஞ்சுக்கிட்டதுக்கு அவன் என்னைக்குமே அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்க மாட்டான். அவனுக்கு என்னதான் கெட்டது நடந்தாலும் அது அவனுக்குள்ளேயே வச்சுட்டு அவனையே தான் கஷ்டப்படுத்திக்கிறான். அவன் அப்படிதான்டே. அது மற்றவங்க கிட்ட சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்துறது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிக்குமோ இப்போ உன்னையும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சுக்கிட்டே மாமா? என்ன சொன்ன இப்போ? புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். வேற ஏதோ சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டேன்னு தான் சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டேன் கூட என்ன சொன்ன? புரிஞ்சுக்கிட்டே மாமான்னு சொன்னேன். அடேங்கப்பா, இந்த வார்த்தை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? ஆதியவே நான் அண்ணான்னு ஏத்துக்கிட்டேன்னா உன்னை நான் மாமாவை ஏத்துக்க மாட்டேன்னா என்ன? இது பாரு, ஆதி கிட்ட சொன்னதுதான் நான் உன்கிட்டயே சொல்றேன். போதும்டா, நடந்தது எல்லாமே போதும். எல்லாத்தையும் எல்லாரும் மறந்துடலாம். நமக்கு பொறுக்க போற பாப்பாவும் அவங்களுக்கு பொறுக்க போற பாப்பாவும் இந்த உலகத்தை பார்க்கும்போது எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச ஃபங்க்ஷன்ல பாத்தியா நீ வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு? எல்லாருமே ரொம்ப பாசமா அன்பா அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கடா. என்கிட்ட மட்டும் இல்ல, அவங்கவுங்க தனியாவே அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. அத பார்த்து வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கணும், அதை விட்டு சும்மா எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு தோணுச்சு. அதுவும் இல்லாம எல்லா தப்புக்கும் ஏதோ ஒரு சின்ன கோவம் தானே காரணமா இருக்கும். அந்த கோவத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்கல்ல. இப்படி இதையும் நான் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நான் என்னோட கோவத்தை தான் தூக்கி போடணும்னு நினைச்சேன். தூக்கி போட்டுதான் ஆதிய போய் பார்த்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். நம்மளாம் எப்படி இருந்துட்டோன்னு பையன்,
வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும்ல. கரெக்டு தான். ஆனால் சூழ்நிலை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்ல. சூழ்நிலைங்கிறது நம்ம உருவாக்குறது தானே. ஒவ்வொரு சூழ்நிலையையும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணாலே போதும். வாயை திருப்பிடுறோம் சரியா. இப்போதான் எனக்கு கோவப்படுத்த மாட்டேன்னு சொன்னேன், இப்போ உங்க அப்பன் பேரை எழுத்தன்னு வச்சு